ஐந்து கரத்தனை யானை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றுனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, அதாவது பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம தாண்டி வந்துட்டுருக்கோம். 2024 எனக்கு ஒரு அமோகமான ஆண்டாக மாறணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரெசல்யூஷன் போட்டு எழுதி சுவாமிகிட்ட வச்சு வழிபாடு பண்ணி நம்ம அடுத்த நிலைக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த ராசி பலன் மிகவும் உதவிகரமாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. நம்மளுடைய மேட்ரிமோனியில் அற்புதமாக இலவச பதிவு நடந்துட்டுருக்கு. வரன்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாத என்னுடைய வெளிநாடு பிரயாணம், இந்த வெளிநாடு பிரயாணம் நிறைய பேர் யூரோப்பிலேருந்து கால் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு 9790991004 கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 3/1/2024 சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:39 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய திதி மாலை 6:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம், சதயம், கும்பராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய பிறந்த நாள். வேலுநாச்சியார், வீரப்பெண்மணி வேலுநாச்சியாருடைய பிறந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எண் 3ல் ஆரம்பிக்குது. 3 குருவுடைய ஆதிக்கம் கொண்ட அற்புதமான இது. அதுலேயும் இன்றைக்கி கிழமை புதன்கிழமை. புதன் ரொம்ப விசேஷமானது. எடுத்த காரியத்தை வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது. ஆக புதன் நம்ம கூட பலமாக இருந்தது ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து 12 ராசி: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதற்குண்டான ராசி பலன் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எனக்கு அரசாங்கத்துலேருந்து இந்த இது கேட்டிருக்கேன், இந்த கான்ட்ராக்ட் கேட்டிருக்கேன், இந்த விஷயங்கள் கேட்டிருக்கேன், இந்த டெண்டரில் நான் அட்டன் பண்ண போகிறேன், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா தாயார், அம்மாவுடைய ஆரோக்கியம், அதில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். ரொம்ப நாளாக மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையா, இந்த மாதிரி சஞ்சல மனசோடு செய்யாதீங்க. யார் எது சொன்னாலும் நம்ம எஸ்ன்னு சொல்லப்படாது. இது எஸ்ன்னா எஸ், நோனா நோ, அதை ஓப்பனாக சொல்லிடுறது. அவள் கஷ்டப்பட்டா பட்டுட்டு போட்டோம், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்லது தான், தப்பு கிடையாது. இருப்பினும் ரொம்ப வயசான வாட்டை மனசை கஷ்டப்படுத்திடப்படாது. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பான வேலை வாய்ப்பு அமையும். இந்த ஒரு பொருளை வச்சுட்டு எங்கே வச்சேன்னு தெரியல, இங்கே தான் வச்சேன் எங்கே அப்படின்னு அந்த பொருளை தேடிகிட்டே இருப்பேன். போஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கொரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சில தடங்கள் அதுக்கப்புறம் அந்த தடங்கள் சரியாகும். படிக்கணும் சார், படிப்பில் தான் சார் ரொம்ப முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், கண்டிப்பாக ஜெயிச்சு வருவேன். இருப்பினும் நிறைய தடங்கள் வரும். இன்றைய தினத்தில் பண சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு யோசிச்செல்லாம் இன்றைய தினத்தில் பார்ப்பேன். சில பேர் அப்படியே உட்காந்து எழுதியெல்லாம் வைப்பான், எழுதிகிட்டே இருப்பான். என்ன ஒன்றும் இல்லை, என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எழுதின்னு இருப்பான். என்னென்னா வரவு செலவு கணக்கு எழுதிகிட்டே இருப்பான். அப்படி எழுதி வச்சு பார்த்துட்டு இவ்வளோ இந்த வாட்டி அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேர்த்தணும், ஓகே இவ்வளோ சேர்த்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணின்னு இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிரிகள், வேலை வாய்ப்பில் மறைமுக எதிரிகள் இருப்பான். கவனம் என்பது தேவை.
ஆரோக்கிய விஷயத்தில் நரம்பு சம்பந்தமாக, கர்ப்பப்பை சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டுருக்கோம், அஜீரண கோளாறு இருந்துட்டுருக்கோம், அதுக்கு கவனம் தேவை. சில விஷயங்களை நடக்கிற மட்டும் வெளியில் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா போச்சு. அதனால் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் வெளியில் சொல்கிறத முயற்சி பண்ணிக்கணும். மேஷ ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, கவலை வேண்டாம். இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நிறைய இடமாற்றங்கள் உண்டுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஒன்று நினச்சி இதை பண்ணிவிடலாம் அப்படின்னு நினச்சா அது கரெக்டாக அது அப்படியே நடக்கும். மனசில் தோணுனது அப்படியே நடக்கும். இன்ட்யூஷன் அப்படியே ஒருத்தர் நினச்சிருப்பேன் ஃபோன் பண்ணுவா, இப்போ தான் நினச்சேன், எப்படி ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் போராடி ஒரு சில காரியத்தை பண்ணுவேன். இன்றைக்கி பிரயாண அலைச்சல் நிறையா இருக்கும். தம்பி தங்கைக்கு இன்றைக்கி அவள் கூட சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வருது. கண்டிப்பாக இன்றைக்கி அது வேணால் நடக்கும், வேணால் பாருங்கள். இல்லைனா ஃபோன்லேயாவது உட்காந்து பேசின்னு இருப்பேன். ஃபோன்னு எடுக்க ஆரம்பித்து அப்படியே யூடியூப் எடுக்க ஆரம்பித்து அப்படியே பார்க்க ஆரம்பித்து எதுலேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அப்படியே ஃபோன்லேயே இருந்துட்டு இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் லேண்டு சம்மந்தமான ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறா, அதில் ப்ரோக்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் மரைன் இன்ஜினியர் கடல் சார்ந்த துறைகளில் இருந்துட்டுருக்கா, பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அப்படியே பேசி இல்லைங்க இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குங்க, இருக்கட்டும் வெயிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அதை சேல்ஸ் பண்ணிடுவேன். உங்களோட ஓனர் உங்களை பாராட்டுவார். போனால் சேல்ஸு கடன்னு முடிச்சிட்றாருப்பா. எப்படி தான் முடிக்கிறாருன்னு தெரியல. பேச்சு திறமை, இந்த பேச்சு திறமை ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் நிறையா இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். பெண்கள் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, வேலைக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். பலவிதமான தடங்கல்கள், அவமானம், இவள் இப்படி சொல்கிறா, அவள் அப்படி சொல்கிறா, இருக்கட்டும், கடவுள் இருக்கார், நல்லது நடக்கும், நல்லது ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே நிறைய இருந்துட்டுருக்கும். இப்போல்லாம் நிறைய மௌன விரதம் இருப்பேன். மௌன விரதம்னா பேசாமல் இருக்கிறதுல, பேசவே இல்லை, நம்ம எதுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் பேசுவோமே அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும், பண வரவுகள் தேடி வரும். இன்றைக்கி பிரயாணங்கள் இருக்கும், சிறு சிறு அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். நிறைய எழுத்து வேலை, இல்லை சிஸ்டம் ஒர்க்கு, இல்லை ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்க, ரொம்ப பேசிட்டோமோ அப்படிங்கிற பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். லாங்குவேஜ் ஸ்கில்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டுருப்போம், அவளுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வீடு இருக்கிற வீடை இடிச்சிட்டு கட்டுறது, இது போன்ற விஷயங்கள், கோயில் அன்னதானம், கோயில் விசேஷம், அதே மாதிரி ஏதேனும் சேரிட்டி, இது போன்ற விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சில பில்ஸ் எல்லாம் என்னடா இப்போ தான் கட்டினேன், திருப்பி என்ன இது இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிற சில கவலைகள்லாம் அப்பப்போ படுவேன். பரவாயில்ல, தினந்தோறும் செலவானாலும் கடவுள் ஏதோ ஒரு வரவை கொடுக்குறாரே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றி கொள்வது. திருமணமெல்லாம் பேசியாச்சு, டேட்டெல்லாம் குறிச்சாச்சுன்னு சொல்கிறவா அதற்குண்டான வேலைகள்லாம் மட்டன்னு எடுத்து பார்த்துட்டு இருப்பா. போய் துணி எடுக்கிறது, பட்டுப்புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, ஆபரணம் எடுக்கிறது. ஆஹா, எல்லாரும் சொல்லியாச்சு, கல்யாண காலம் முகத்தில் வந்தாச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்லும் போதே ஒரு ஆனந்தம் இருக்கும். மனசுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே பயம், பிறன்னு ஒரு பயம் இருக்கும். என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். வீடெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறவா, வீடு வாடகைக்கோ இல்லைன்னா சொந்த வீடோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், சிட் ஃபண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. மிதுனராசி நேயர்களுக்கு, கடகராசி அன்பர்களே, எப்படியாவது கடவுள் காப்பாற்றிட்டான்னா போதும், ஜெயிச்சுடுவேன், இந்த அஷ்டம சனியெல்லாம் பெருசாக பாதிக்காது, மனசு தைரியமாக வச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி எண்ணத்தை தைரியமாக வச்சுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கும், பிரயாணங்கள் மனதை திருப்திப்படுத்தும், குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கோம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது சாப்பாடு, இது எதுக்கு எனக்கு இன்றைக்கி வச்சுட்டு இருக்கேன், எனக்கு உப்புமானா பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு சேவைனா பிடிக்காது, எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்பீங்க. அவள் இருக்கிறத சாப்பிட்டுட்டு என்ன இருக்கோ அதை என்ன ஏன் அப்படின்வா. இல்லை எனக்கு வேண்டாம்
அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு போய் கொஞ்சம் கழிச்சு நீங்களே எடுத்து சாப்பிட்டுடுவேன். எதுக்கு இந்த பிரச்சனை நடந்ததுன்னா அப்போதைக்கு நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவள் ஒன்று சொல்ல போய் கடைசியில் திருப்பியும் ஒற்றுமையாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு. உங்களுக்கு பிடித்தமானது செஞ்சு வைக்கும்பொழுது சாப்பிட்ணுன்னு தோணாது. அப்படியே யோசிப்பேன், எனக்கு வேண்டாம், காலையில் தானே சொன்னேன் எனக்கு இது பிடிக்காதுன்னு, இப்போ இது பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அதை பண்ணி வச்சா அதையே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் போய்டும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கார்பெண்டிங், ப்ளம்பிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுவேன். ரைட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி அட்வொகேட்டாக இருந்துருக்கு, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணு, டாக்டராக இருந்துருக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கடக ராசி அன்பர்கள், பொலிட்டீஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு நிறைய சோதனை இப்படி வந்து போகும். ஏண்டா கடவுள் நம்மளை போட்டு இவ்வளோ வாதிக்கிறாரேன்னு ஒரு கவலை இருக்கும். இருப்பினும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முடிவுகளாக எடுத்து வருவேன். பண சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறத விட, வருங்காலத்தை நினச்சி கவலைப்படுறத விட, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருந்தால் சக்ஸஸாக முடியும். கடகராசி நேயர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களே, அமோகமான பலன்கள் தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில நேரம் அப்படியே மௌனமாக உட்காந்துருப்பேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஏன்? என்ன 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 இருக்குது? என்ன இருக்கிறதுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு அவளாலே சாடுவா. அதுக்கு பேசாமல் அவட்ட கேட்காமே இருந்திருக்கலான்னு தோணும். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நட்சத்திரமாக இருந்தால் அந்த மாதிரி இயல்பாக இருக்கிறது தான், இயல்பாக இருக்கிறது தான். அப்போ சிம்ம ராசியில் உத்திரமும் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரமும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு பணவரவுகள் உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக காஃபி ஷாப் வச்சுட்டுருக்க, டீ ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, ஸ்நாக் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, கேக்கெல்லாம் வீட்டில் அப்படி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமான இன்ட்ரெஸ்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சோர்ந்து உட்காராதீங்க, எந்திரிச்சு முடிவெடுக்க பாருங்கள், சக்ஸஸாக வரும். சிம்மராசி நேயர்களே, கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. உத்திரம் அஸ்த நட்சத்திரக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நாளெலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நினைச்ச காரியம் கைகூடும், பணவரவுகள் தேடி வரும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வண்டியில் வேகமாக போக வேண்டாம், மற்றவங்க முன்னாடி பேச வேண்டாம், மற்றவங்க முன்னாடி அன்பு காமிக்க வேண்டாம், மற்றவங்க முன்னாடி கோவிச்சுக்க வேண்டாம், மற்றவங்க முன்னாடி சண்டை போட்டுக்க வேண்டாம், மற்றவங்க முன்னாடி சில விஷயங்களை இருக்குன்றதை காமிச்சிக்க வேண்டாம், மற்றவர்கள் பிரச்சனையிலையும் கலந்து கொள்ள வேண்டாம். யாராவது ஏதாவது பற்றி இன்னொருத்தங்களை பற்றி பேசினா அது பெருசாக எடுத்துக்காதீங்க, அது அப்படியே விட்டுருங்க. பின்னாட்களில் நன்னா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் எடுத்து பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினம் துளாராசி நேயர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருக்கும். ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. என்னோடய வாட்ச் எங்கேயோ வச்சுட்டேன் தெரியல, என்னோடய பர்ஸ் எங்கேயோ வச்சுன்னு தெரியல அப்படின்னு இன்றைக்கி மறதிகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் தேடி வருவார்கள். நண்பர்கள் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்கும்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இனிமேல் நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் தோன்றி வரும். நிறையா படிக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும். வெளியூர் போகிறதுக்குண்டான சிந்தனைகள் இருக்கிறவா அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவோம். மருத்துவமனையில் இருக்கா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சில நேரம் உடல் உபாதைகள் படுத்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும். கட்சிகளில் இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு தொழில், அந்த தொழில்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து எலெக்ஷன்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கோயிலில் அரங்காவலர் குழுவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயில் திருப்பணி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்தோ, யோகா ஆசிரியராக இருந்திருக்கா, ஃபினான்ஷியராக இருந்துருக்கிறவங்க, ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் பேசுவேல் கேன்சல் ஆகும், தப்பு கிடையாது, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ற எண்ணங்கள் கொண்டு வந்துக்கோங்க. பெஸ்ட்டு. விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்லுவார். இறைவன் இருக்கார், காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பூர்வீக சொத்து சம்மந்தமாக, உயில் சம்மந்தமாக, வீடு கட்டுறது வாங்கிறது போன்ற விஷயங்கள், இன்டீரியர் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, இது போன்ற எல்லா விஷயங்களும் இன்றைய தினத்தில் பேசுவேன். நிகழ்ச்சியை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருக்கும். பெரியவங்க கிட்ட பேசுவீங்க. ரொம்ப பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யும்பொழுது அதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. இன்றைக்கி விருச்சிகராசி நண்பர்களுக்கு
அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு படபடன்னு காரியம் நடக்கும். என்னமோ தெரில, இன்றைக்கி நமக்கு ஜாக்பாட் ஆட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுசு ராசி நேயர்களே, நல்ல பலன்கள் உண்டு. இருப்பினும் நிறைய விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது நல்லது. மத்தியானம் 1:39 வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். அதனால் அந்த தடுமாற்றத்துக்கு முன்னாடி காலையிலேயே பல காரியங்களை எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த யோசனைகள் மாறி வரும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான சில படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், அக்ரியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நிறைய விஷயங்களில் சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். சித்த மருத்துவராக இருந்துட்டு இருக்கவா, ஆயுர்வேத மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வர்மா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்குபஞ்சர் சம்மந்தமான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாள், அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஜிம் ஆரம்பிக்கணும், ஒரு சலூன் ஒன்று ஆரம்பிக்கணும், இது போன்ற ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா தனியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடிய சில முயற்சிகளுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தை தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துவீங்க. நமக்கு ஓகே, ஆனால் குடும்பத்தில் சப்போர்ட் கம்மியாக இருந்துட்டுருக்க, ஒருவாறு ஊக்குவிக்கணும். பணமெல்லாம் தர வேண்டாம், பேசி ஒரு விஷயத்தை சொன்னால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அனுகூல்யம் தரக்கூடியது. தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அமோகமான வெற்றி உண்டு. ஒரு காரியத்தை பார்த்தோன்னா அப்படியே டக்குன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. காலை நேரங்களில் தனுசு ராசி நேர்கள். மகர ராசி அன்பர்களே, அப்பா எது நல்லது எது கெட்டது, இவாளை சமாதானப்படுத்துதா இவாளை சமாதானப்படுத்தாத, நல்லதுன்னு தோணுது, சில நேரம் கெட்டதுன்னு தோணுது, என்ன நடக்கிறதோ அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ மனசில் போட்டு வகிச்சுட்டு இருக்கும். சரி, இது சொல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாதுங்கிற மாதிரி சில கருத்துக்கள் அப்பப்போ மனசில் வந்து தோணும். சரி பரவாயில்ல, உடைய இறைவன் பார்த்து பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்பா உடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். எடுத்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் போகும். சில பிரச்சனைகள்லாம் மற்றவாட்ட சொல்லும் பொழுது அவள் ஏதாவது ஆதரவாக பேசும்போது மன நிம்மதி வரும். பேப்பர் சம்மந்தமாக அட்டைப்பட்டி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஜூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸிபிஷன் சம்மந்தமான இது ஸ்டாலெல்லாம் போட்டுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு, தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டெலிகாமில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் திருப்தி தான். அந்த காரியம் நடந்துச்சுன்னா எப்படி நடந்துட்டா அப்படின்னு அது ஒரு 1000 தடவையாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றிகரமாக இருக்கும். ஒரு காரியம் நடக்கணும், நடந்துருச்சுன்னா அப்போ ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகிடும். மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. தெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏதாவது மீட்டிங் இருந்தால் ஒரு 2 நாள் தண்ணி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவாளை பற்றி பேசுகிறது, கோவிச்சுட்டு பேசுகிறது, வழுக்கிற இடத்துக்கு போகிறது, முடியாத விஷயங்கள் எடுத்து செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நம்ம ஒரு காரியத்தை பேசினதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல் சப்ஜெக்ட் தெரியாமல் இவா சொல்லிட்டான்னு சொல்லி டக்குன்னு எடுத்து பேசிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மன்னிப்பு அவா கேட்க முடியாது, நம்ம தான் கேட்டுன்னு இருக்கணும். அதனால் எதை பார்க்குறது, படிக்கிறது, அந்த படித்த விஷயங்களை பேசும்போது 1க்கு 100 முறை எடுத்து செயல்படுத்துறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஃபோனில் அந்த பேட்டர்ன் போடுறது அவர் மறந்தாச்சு. மறந்த உடனே என்ன பண்ணியிருக்கார், ஒரு வீடியோவை பார்த்துருக்கார். வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பேட்டர்ன் மறந்துட்டிங்கன்னா இப்படி போட்டு திறந்துக்கலாம், ஆனால் உங்களுடைய டேட்டாஸ் அழியாதுன்னு சொன்னோன்னா உடனே அதை எடுத்து போட்டு டக்குன்னு அதில் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு முழுசாவது பார்த்துருக்கணும். வீடியோவை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கார். டக்குன்னு அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சு போனோன்னா ஐயோ என்னடா இப்படி ஆகிடுதுன்னு சொல்லி திருப்பி அதை ப்ளஸ் பண்ணி போட்டு பார்க்குறாரு. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோலாம் அழிஞ்சிரும். அதனால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அழியாது. ஆடா பாவமே, இதை ஃபஸ்ட்டே முன்னாடி சொல்லியிருந்தா நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேனே, முழுசாவது வீடியோவை பார்த்துருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை காரியத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறம் யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு மட்டும் துணை நிற்கும். எல்லா காரியங்களும் வெற்றி. மீனராசி நேயர்களே, யாரை நம்புறது, இவா இப்படி இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா போச்சு. அதனால் நீங்கள் பாட்டு உங்களுடைய கடமையை பலனை எதிர்பார்க்கப்படாது. அதே போன்று பார்த்துட்டேன்னா ஒரு படத்தில் ரஜினி சார் சொல்லுவார்,
முத்துப்படம். சார் வணக்கம்னு சொல்லணுன்னா பார்த்து வேலை செய், ஆளை பார்த்து வேலை செய்யாதுன்னு. அந்த மாதிரி ஆளை பார்த்து நிறைய வேலை செய்வாள், ஆளுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்துவாள். எல்லாம் தெரியும். இறைவன் எல்லாத்தையும் ஏன் காமிச்சு கொடுக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் எல்லாத்தையும் கடந்து அப்படியே நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய விஷயத்தை எடுத்து செயல்பட்டுட்டே இருங்க. துணி, கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக, ஹேர் டிசைனர் சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமான, இசையமைப்பாளராக இருந்துருக்கா, கொரியோகிராஃபராக இருந்திருக்கா, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், மலைக்கோயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை, பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் இது செய்யப்படாதுங்கிற விஷயத்தை எடுத்து செய்யணும்னா அதற்குண்டான சில பயம், சில பதட்டங்கள் அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி வருவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. இன்றைய தினம் மீனராசி நேயர்களே, எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு இன்றைய தினம் எனக்கு ஒரு செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது தினம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரம் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் ஜபித்து கொள்வது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்திங்கன்னா, ஓம் நித்திய கீர்த்தையே நமக, நித்திய கீர்த்தையே நமக, நித்திய கீர்த்தையே நமக அப்படின்னு சொல்லி குபேரன் நினச்சுன்னு இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது மகாலட்சுமி நினச்சும் குபேரலக்ஷ்மி நினச்சும் இந்த மந்திரம் சொல்லலாம். தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக, தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக, தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக. அப்போது இன்றைக்கி செல்வங்கள் செழிப்பதற்கு போகக்கூடிய காரியம், அட்டன் பண்ணக்கூடிய மீட்டிங், பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். மகாலட்சுமியினுடைய கிருபகடாட்சம் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 கண் கூட பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் நிமித்தங்கள்லாம் ஒத்து வரும். ஒரு சுமங்கலி வரதை நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயத்தில் புஷ்பங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியும். மங்களகரமான எல்லாமே நீங்கள் கண் முன்னே தெரியும். சுவாமி எதிர்த்தாப்பில் வர்றது, சுவாமி படம் கண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சிருக்கான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எல்லா சப்தங்கள், நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். அப்போவே உங்களுக்கு தெரியும், ஓ நமக்கு இந்த மந்திரம் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுதுன்னு. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் நிமித்தத்தோடு சேர்ந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.